மோஸ்ட்லி வெண்டைக்காய்னாலே வெண்டைக்காய் பொரியல் அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு சாம்பாரில் தான் அதிகம் சேர்த்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த வெண்டைக்காவை வச்சு கேரளா ஸ்டைலில் வெண்டைக்காய் மப்பாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த தேங்காய் எண்ணெயிலேயே வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அடுத்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு விரல் சைஸ் இஞ்சி 5-6 பல்லு பூண்டை நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துப்போம். இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துப்போம். வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்தோன்னா ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்துப்போம். இந்த வெண்டைக்காவை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தேங்காய் பால் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பாலையும் சேர்த்துப்போம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் மப்பாஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய் மப்பாஸ்க்கு கடைசியாக இந்த தாளிப்பு சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மிலா விங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.